ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வாசிப்பு வசப்படும் நிகழ்வில் திரு போப்பு அவர்கள் எழுதிய என் உடல் என் மூலதனம் புத்தகம் பற்றி கலந்துரையாட இருக்கிறோம். இந்த நிகழ்வில் நம்முடன் இணைந்திருக்கும் இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் திரு போப்பு அவர்களையும், புத்தகம் பற்றி கலந்துரையாட இருக்கும் திருமதி சுபாஷினி, திரு சதீஷ், திருமதி கௌரி அவர்களையும் வரவேற்கிறோம். இந்த புக் வந்து அனைவருக்கும் வணக்கம். இந்த புத்தகம் வந்து எல்லாரும் படிச்சிருப்பீங்க. நம்ம டிஸ்கஷன் பாயிண்ட்ஸ் வந்து ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை மட்டும் நம்ம ஒவ்வொரு பாயிண்டா நான் ஷேர் பண்றேன். ஸோ நீங்க ஒவ்வொருத்தரா 3 பேரும் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்க. கடைசியா நம்ம வந்து சார் கிட்ட, நம்ம சீஃப் கெஸ்ட் கிட்ட நம்மளுடைய கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா கேட்டு நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல நம்மளுடைய முதல் கேள்வி, முதல் கலந்துரையாடல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஏன் வந்து நம்ம உடம்போட ரெகுலரா நம்ம வந்து பேசணும், தினம் ஏன் பேசணும், அப்படி பேசுறதுனால நமக்கு என்ன கிடைக்குது, என்ன நன்மை கிடைக்குது அப்படின்றத பத்தி தான். ஸோ முதல்ல சுபாஷினி மேம் நீங்க சொல்லுங்க. வாய்ஸ் கேக்குது இல்ல மேம்? கிளியரா இருக்கா? கேக்குதுன்னா கிளியரா இருக்கு. இப்ப நம்ம நலம் வந்து கெடும்போது நம்ம உடல் ஏதோ சொல்ல வருது, ஆனா நம்ம அதுக்கு கவனம் கொடுக்கறதே இல்லை. அப்படி கவனம் கொடுக்கும்போது அது என்னன்னா அது என்ன அப்படிங்கிறத அந்த கவனம் கொடுக்காததுனால நிறைய நோய்வாய்ப்பட்டு போயிடுறோம் நம்ம. அதனால நம்ம டெய்லியுமே அதுக்கு பேசும்போது மௌன மொழியில நம்மள்கிட்ட பேசுது. அது எப்படின்னா ஒரு வழி மூலம் உணர்த்துது. அந்த வலி வந்தோடனே நம்ம என்ன நினைக்கிறோம்னா டாக்டர்கிட்ட போகணும், காமிக்கணும், உடனே போகணும் அப்படின்னு தான் நினைக்கிறோமே தவிர, எதனால இந்த வலி, எப்படி இதை தீர்க்க முடியும், நம்மளாலே நம்ம என்ன நேத்து பண்ணோம், எப்படி சாப்பிட்டோம், இந்த சாப்பிட்ட உணவு செரிச்சதா, சரி நம்ம அடுத்த உணவு அப்படின்னு நம்ம அதை அனலைஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம உடல், எண்ணம், மனம் இது எல்லாமே ஒரே சீரா இருக்கும் போதும், அந்த சரியான உணவு எடுத்துக்கும் போதும், நம்ம மனசை சரியா வச்சுக்கும் போதும், எல்லாமே சரியா இருக்கும்போது நம்ம அந்த ஆரோக்கியத்தை பேண முடியும். இது நம்ம கரெக்டா அந்த உடல்கிட்ட பேசும்போதுதான் தெரியும், கவனம் கொடுக்கும் போதுதான் தெரியும். அந்த கவனத்தை விட்டுட்டோம்னா நமக்கு தெரியாது, ஏதோ பெயின் வந்துடுதுன்னு. நம்ம இதை என்ன பண்ணுவோம்னா, இந்த உடலை எப்படி நம்ம ஒரு பைக்கு வந்து மெக்கானிக் ஷாப்ல கொண்டு போய் விடுறோமோ, அது ரிப்பேர் ஆனா அந்த மாதிரி டாக்டர்கிட்ட போய் காமிச்சிட்டு அவங்க கொடுக்குற பிரிஸ்கிரிப்ஷனை வாங்கி சாப்பிட்டுட்டு, டாக்டருக்கு தான் நம்மள உடலை பத்தி நல்லா தெரியும் அப்படின்ட்டு அவங்க சொல்றதெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடுறோம். இப்ப உடல்கிட்ட பேசும்போது, இப்ப வெப்பமா இருக்கு அப்படின்னா அன்னைக்கு நல்லா குளிச்சாலே அந்த வெப்பம் நீங்கிற மாதிரி நல்லா மூழ்கி அந்த தண்ணி நல்லா நிறைய நேரம் இருந்து குளிச்சாலே நம்ம பாதி வெப்பம் அதுல குறைஞ்சிரும். அந்த இது கழிவுகளும் நீங்கும், அந்த எரிக்கும் அது நல்லா. அதுக்கப்புறம் அந்த வெப்பம் இல்லாம நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும். இதனால நம்ம பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய விஷயம் இருக்கு. அது எத்தனை நிமிஷம் பேசணும் மேம்? இல்ல, நம்ம ரெகுலரா சொல்ற மாதிரி தான். ஒரு 5:45க்கு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் சார் கிட்ட நம்ம பேசலாம். அவ்வளவுதான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க என்னென்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க. எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. புக்கு ஃபுல்லா படிச்சீங்களா? நான் ஃபுல் புக்கு படிச்சுட்டேன் மேம். சூப்பர். சரி, அப்ப நீங்க ஏதாவது இத வந்து பிராக்டிகலா செஞ்சு பாத்தீங்களா? பாடியோட ரெகுலரா பேசுறதுனால உங்களுக்கு ஏதாவது எனக்கு நன்மை கிடைச்சதா? ஆமா, இது படிக்கும் போதுதான் நான் என்னையவே உணர ஆரம்பிச்சேன். நம்ம சாப்பிடும்போது அது கவனமா சாப்பிடணும், திரும்பி வந்து வேண்டாம், அதுக்கு வந்து நம்ம இன்னும் ருசியா இருந்தா இன்னும் சாப்பிடணும் அப்படின்ட்டே நிறைய சாப்பிட்டுறோம். சாப்பிட்டுட்டு வயிறு வலி அந்த மாதிரி இருக்கும். ஐயா நம்ம இப்படி பண்றோமேன்னு அப்பதான் ஒரு புரிதல் கிடைக்குது. எது எடுத்தாலும் இப்ப எனக்கு தலைவலின்னா உடனே மாத்திரையை போட்டுருவேன். எதனால அந்த தலைவலி, நம்ம செரிமான ஆகி சாப்பிட்டோமா, அந்த மாதிரி யோசிக்க அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சேன். கொஞ்சம் அந்த இது இப்ப நம்ம இந்த புக்கு படிச்ச உடனே தான் அது அவங்க அனுபவ ரீதியா சொல்லி இருக்கும்போது அது ஈஸியா நமக்கு புரியுது. அவங்க ஒரு கருத்தா சொல்லாம அனுபவமா அவங்க அனுபவத்தை சொல்லி இருக்கும்போது அது இன்னமுமே நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எனக்குள்ளேயும் தோணி அதெல்லாம் ஃபாலோ பண்றேன். இப்ப காய்கறி எல்லாம் எடுத்துக்க மாட்டோம், சில இதை அவாய்ட் பண்ணுவோம்.
இதெல்லாம் உடலுக்கு இது நன்மை தரக்கூடியது அப்படிங்கும்போது அது சுவையாவும் நமக்கு இருக்கு. சுவையா எது இருக்குதோ அது உடலுக்கு நன்மை தருதான்னா இல்ல. ஆனா நம்ம அந்த உடலுக்கு நன்மை தரும் அப்படின்னு அந்த புரிதல் வரும்போது அது சுவையாவும் இருக்கு நமக்கு. சூப்பர் மேம். அப்ப எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கீங்க. படிச்சதோட நிறுத்தாம. ஆமா. ஓகே. ஓகே மேம். ரொம்ப நன்றி. அடுத்தது நம்ம சதீஷ் அவர்ட்ட கேட்போம். சதீஷ், இதே பாயிண்ட்டுக்கு நீங்க உங்களுடைய பதில் என்ன? ஏன் நம்ம பாடியோட நம்ம ரெகுலரா பேசணும்? அப்படி பேசுறதுனால நமக்கு என்ன நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்குது? எல்லாருக்கும் வணக்கம். இந்த புக்கு ஃபர்ஸ்ட் படிச்சு ஒரு ஒரு 2-3 வருஷம் இருக்கும். படிக்கும் போதுதான் அதுல வந்து நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நார்மலா இப்ப நான் சென்னையில தான் இருந்தது ஒரு 2017 வரைக்கும். ஆஃப்டர் சென்னை விட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த புக்கை படிச்சேன் நான். அப்ப படிக்கும் போதுதான் நான் என்ன சென்னையில வந்து என்னென்ன ரெகுலரா ரொட்டீனா ஒர்க்கு போறோம், ஏதோ சாப்பிட்றோம், மேடம் சொல்ற மாதிரிதான் ஃபீவர் வந்தா ஏதோ ஒரு டேப்லெட் கொடுக்குறாங்க, அதை நம்ம எடுத்துக்கிறோம், நம்ம எதுவும் கண்டுக்கிறது இல்ல. ஒன்லி அந்த ஜாப் ரிலேட்டடாவே போயிட்டு அப்படியே போயிட்டு இருந்ததுனால அந்த விஷயம் இப்படிலாம் இருக்குங்கிறது தெரியாது. இந்த புத்தகம் வாசிக்கும் போதுதான் நமக்கு வந்து இப்படிலாம் இருக்கு நம்மளோட உடம்பு கூட. சொல்ற மாதிரி இப்ப நம்ம சாப்பிடும் போது சிலருக்கு அந்த எனக்கு வந்து அந்த ஏப்பமா வந்து நமக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுக்கும். உன்னோட வயிறுக்கு போதும் அப்படிங்கறது சொல்ற மாதிரி நானும் சொல்ற மாதிரி நம்ம கேட்காம கொஞ்சம் டேஸ்டா இருக்குன்ற ஒரு கான்செப்ட்ல அதை கொஞ்சம் அதிகமா சாப்பிடும் போது நைட்டு சரியா தூக்கம் இல்லாம இருக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனை இல்ல, வயிறு வலி அந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவு வந்து வந்துடுது. அதுக்கப்புறம் தான் இப்படி எல்லாம் இருக்கு, இது நமக்கு வந்து ரிமைண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கு உடம்பு. பட் நாம தான் அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு நம்ம சதீஷ், உங்களோட நெட்வொர்க்ல ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். மேம், நான் பேசுறது கேக்குதா சுபாஷினி மேம்? கேக்குது. அவங்க பேச கேட்கல. இப்போ கேக்குது, பேசுங்க. இல்ல ஒரு வாய்ஸ் ஓவரா இல்ல பிரேக் ஆகுதுங்களா? அப்படியே பிரேக் ஆயிடுச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்ப நெட்வொர்க் clear அதான் ஆ இப்போ இருக்கு. கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இருக்குங்க. என்னன்னா இந்த ரெயின்னால கொஞ்சம் இந்த பிஎஸ்என்எல்ல கொஞ்சம் கட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த இல்ல, ரீசன் இப்ப இருக்கலாம். கிளியரா இருக்கு, நீங்க பேசுங்க. இப்ப கரெக்டா இருக்கு. இருக்கா? ஓகே ஓகே. இது பண்ணி பண்ணுங்க. ஸோ அதான் அப்புறம் அது புக்கை வாசிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அந்த ஏன் உடலோட பேசணும், சாப்பிட்றதுல இருந்து பிளஸ் வந்து வாக்கிங் போறதா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு விஷயம், ஒரு திடீர்னு உடம்பு வலிக்கிறதா இருக்கட்டும், மேடம் சொன்ன மாதிரி இந்த பாடி ஹீட் ஆனதுன்னா நம்ம ரொம்ப நேரம் அந்த கொஞ்ச நேரம் அந்த கோல்டு அந்த நார்மல் வாட்டர்ல நம்ம குளிச்சாவே அந்த பாடி அந்த ஹீட் ஆனது ஆகுது. ஏன்னா இப்போ வந்து வெயில் சீசன்ல அது ரொம்ப அதிகமா இருந்தது, வெயில் அதிகமா இருக்கும் போது அதெல்லாம் வந்து அதை ஃபீல் பண்ண முடியுது. அந்த ரீசனுக்காக இது பேசினா பெட்டர் அப்படிங்கிறது நான் இது பண்றேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் சதீஷ். இப்போ நம்ம கௌரி மேம்கிட்ட கேட்போம். நம்ம மத்தவங்க எல்லாம் நம்ம வந்து இந்த புக்கை படிக்கிறோம், பேசுறோம். எனக்கு டாக்டர் கௌரி அவங்க வந்திருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவங்க ஒரு அலோபதி டாக்டர். ஸோ அவங்க கிட்ட இருந்து கேட்கறதுல நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் ஆக்சுவலா. சொல்லுங்க மேம். வணக்கம் மேடம். என்னுடைய பெயர் கௌரி. தருமபுரியில இருந்து பேசுறேன். தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். எனக்கு வந்து ஆக்சுவலா புத்தகம் படிக்கிற பழக்கமே வந்து ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தான் வந்தது. என்னுடைய பாப்பா நான் கன்சீவா இருந்தப்ப நம்ம ஆக்சுவலா நம்ம படிக்கிறது எல்லாமே வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் வந்து உள்ள போகும். அதனால பிள்ளைய நல்லா வளர்க்கணுன்றதுக்காக ஸோ ஸ்டார்டட் ரீடிங் டூரிங் தட் டைம் 2017. அந்த டைம்ல எனக்கு கிடைச்ச ஒரு புத்தகம் வந்து என்னுடல் என் அந்த டைம்ல அந்த புக் எனக்கு கிடைச்சது ஒரு வரப்பிரசாதம் சொல்லுவேன். ஏன்னா ஆக்சுவலா நான் எம் சர்ச்சிங் ஃபார் த ஆன்சர்ஸ். நார்மலா இருக்க ஃபுட்ஸ் எடுத்துக்க வேணாங்கிற கான்சியஸ்னஸ் எனக்கு முன்னாடி இருக்கும்.
அப்பா வந்து ஆல்ரெடி அந்த சித்தா மருந்து கை வைத்தியம் இதெல்லாம் வீட்டுல ஆக்சுவலா செய்வாரு. எதனா ஒண்ணுன்னா வீட்டுல சின்ன சின்ன வைத்தியம் செய்வாரு. ஸோ அதனால இன்பில்ட்டாவே அந்த மென்டாலிட்டி வந்து வீட்டுல இருக்க பொருளை வச்சு நம்ம என்ன பண்ணலாங்கிற மைண்ட் தாட் வந்து இருக்கும். ஸோ அப்ப இந்த புக்ஸ் படிக்கிறப்ப நானும் ஹஸ்பண்டும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஒரு நம்மளோட ஒரு ஜேர்னி மாதிரி இருக்கும். ஆக்சுவலா அதுல படிச்சுட்டு போனீங்கன்னா நம்ம கூட பேசுற மாதிரியே அந்த புக் நரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது நல்லா இருந்தது. அதுல இருந்து நான் என் லைஃப்ல எடுத்துக்கிட்டது பாத்தீங்கன்னா அந்த வாழ்க்கை முறையில இருக்கக்கூடிய உணவு பழக்கம். ஸோ அதுல வந்து மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனதுக்கு இந்த புக்கும் ஒரு ரீசன். அதுல வந்து சாப்பாடு வந்து இந்த புட்டுலாம் இதுக்கு முன்னாடி நான் வாழ்நாள்ல சாப்பிட்டதே இல்லை. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் கத்துக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சது புட்டு, ஆப்பம், இடியாப்பம் இதெல்லாம். ஸோ அது அந்த கரெக்டா அந்த பாப்பா ஃபர்ஸ்ட் ஃபீடிங்ல வீன் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறப்பவே வந்து அந்த உணவு பழக்கம் அவளுக்கு கொண்டு வந்ததுனால அந்த ஏஜ்ல இருக்க இப்ப இருக்கிற பிள்ளைங்க கேட்டீங்கன்னா காமன் ஃபுட் என்ன இருக்குன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பானிபூரி, சாட் ஐட்டம் அண்ட் இந்த ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் கேட்டா ஈகரா இருப்பாங்க. என் பாப்பா அப்படியே ஆப்போசிட். புட்டு சாப்பிட்றதுனா பிடிக்கும் அவளுக்கு. ஆப்பம் சாப்பிட்றதுனா சூப்பர் அப்படின்னுவா. ஸோ அதே சமயத்துல இந்த பக்கம் இந்த ட்ரைடு ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு இதெல்லாம் சுத்தமா வேணான்னுவா. ஸோ அதை நான் அதுக்காக நிறைய ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிருந்தேன் ஆக்சுவலா. நம்ம நான் சொல்றேன் ஒரு டாக்டராஸ் இருந்தும் என்னுடைய வீட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது. என்னன்னா மாமனார் வீட்டுல இப்ப எங்க அம்மா வீட்டுலனா எல்லாத்தையும் கொடுத்து பழகணும், மொத்தமா வளர்க்கணும் அப்படின்னுவாங்க. ஸ்ட்ரிக்டா இதை மட்டும் தான் கொடுக்கணும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொண்டு போகணும். ஸோ அதனால பில்டப் இன் வெரி குட் வே. அதனால கான்சியஸா அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் மாறினதுல இந்த புத்தகம் வந்து ஒரு பங்கு. ஸோ என் உடலுக்கு நான் மூலதனமா இந்த புத்தகத்துல இருந்து உணவு பழக்கத்தை வந்து அடிப்படையா எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது சொன்னேன். நன்றி போப்பு சார். தேங்க்யூ மேம். ஸோ நிறைய உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு இந்த புத்தகத்துல படிச்சு அதுல இருந்து ஃபாலோ பண்ணதன் மூலம். இதை நீங்க ஒரு டாக்டரா சொல்லும் போது நிறைய பேருக்கு அது வந்து இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் கண்டிப்பா. தேங்க்யூ மேம். ஸோ அடுத்ததா வந்து நம்ம எப்படி அந்த கான்வர்சேஷனை இனிஷியேட் பண்றது அப்படின்னு சொல்லி சார் வந்து இந்த புக்ல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அதாவது சும்மா பேசுங்க உடம்போட அப்படின்னா எப்படி பேசுறது, உடம்பு எப்படி ரிப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும், ஒரு கேள்வி இருக்கும். இந்த புக்ல அது வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாரு. எப்படி வந்து அந்த கான்வர்சேஷன் நம்ம இனிஷியேட் பண்றது, ஸ்டார்ட் பண்றது, அப்புறம் அதை எப்படி கண்டினியூ பண்றது தொடர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ அதை பத்தி நீங்க அந்த புக்ல படிச்சிருந்ததுல இருந்து நீங்க எப்படி அதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்க. இல்ல புக்ல படிச்சதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அதை அப்படின்னு சொல்லுங்க மேம். சுபாஷினி மேம். அது வந்து எப்படி கான்வர்சேஷன் ஆரம்பிக்கும்னா, இத்தனை நாள் நம்ம பேசி பழகுனதே இல்லை. உடம்பு கூட நம்ம மனசு கூட பேசிக்கிட்டே இருக்கோம், எண்ணங்கள் போய்கிட்டே இருக்கு, அடுத்தடுத்து கேள்விகள் வந்துட்டே இருக்கு. ஆனா உடம்பு அது சமிக்ஞையா அந்த வழி மூலம் உணர்த்துறது என்னைக்காவது உணர்ந்திருக்கோமானா இல்ல. அதை பாட்டு கண்டுக்காம தான் போறோம். ஒரு மாத்திரையை போடுவோம், அது சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரியே இருந்திருக்கோம். ஆனா இப்ப எப்படி பேசணும்னா அது கூட ஆரம்பிக்கணும். இத்தனை நாள் நான் பேசுறதை விட்டுட்டேன், உன்கிட்ட பேசுனதே இல்லை. இனிமேலாவது நான் இந்த புக்கு படிச்சதுக்கு அப்புறம் இனிமே நான் உன்கிட்ட பேசுறேன், நீதி என்னைய எப்படி இது பண்ணணுமோ கைட் பண்ணு அப்படின்னா அதுவும் நமக்கு தக்குன்னு அது பேசும். இப்ப நம்ம வந்து முத நாள் ஃபுல்லா அதுகிட்ட ஒரு இது இப்ப எனக்கே ஒரு கொரட்டை விடுறோம் வச்சுக்கிருவோம், அது ஏதோ சமிக்ஞை காமிக்குது. அது எப்படி அப்படின்னா கொரட்டைய சும்மா ஏதோ நமக்கு உடம்புக்கு முடியல கொரட்டை விட்டு நல்லா தூங்குறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அது 3 விஷயத்த சொல்லுது. அது என்னன்னா உடல் பருமனா இருக்கு, நமக்கு அதை குறைக்கணும் அப்படிங்கிறது. சுவாச பிரச்சனை நமக்குள்ள இருக்குது, அந்த சுவாச பாதையும் நுரையீரலும் சரியா கிளீனா வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் அது உணர்த்துது. அதனாலதான் அந்த கொரட்டை வருது. நம்ம அடிவயிறு வந்து ரொம்ப கனமா நம்ம ரொம்ப அந்த ஸ்டவுட்டா இருக்கிறதுனால அங்க அழுத்தம் ஏற்பட்டு அந்த நல்ல நமக்குனால மூச்சு விட முடியாம கொரட்டை இது வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல இதெல்லாம் நமக்கு அடிப்படையா ஏதோ தெரிஞ்சாலும் இதுக்கப்புறம் என்ன புரியுதுன்னா, இனிமே நம்ம எந்த மாதிரி நம்ம உடலை பேணி பாதுகாத்தா இந்த பிரச்சனையில இருந்து மீள முடியும் அப்படியெல்லாம் புரிஞ்சது. இத்தனை நாள் சும்மா நல்லா தூங்குறாங்க அப்படிதான் நான் நினைச்சிருக்கேன், தவிர இது பத்தி எனக்கு அவ்வளவு நாலேஜ் கிடையாது. நம்ம வெயிட்டை குறைக்கணும். இந்த புக்கு படிச்ச பிறகுதான் இயற்கையோட இயந்து வாழணும் அப்படிங்கிறதும் எனக்கு புரிஞ்சது.
அது உடலோட நம்ம எந்த அளவுக்கு நம்ம இசைவோட இருக்கோமோ அது நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்ப முதுகு வலினாலும் கால் வலினாலும் ஏதோ கழிவு தேக்கம் தான் அந்த வலியை ஏற்படுத்துது அப்படிங்கிறது இத்தனை நாள் தெரியல. நம்ம ஒரு வயசு ஆக ஆக அந்த வலி வருது அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். ஆனா எல்லா அனிமல்ஸ் எல்லாமே கூட அது நல்லாதான் இருக்கு, சாகிற வரைக்கும் நல்லாதான் இருக்கு. மனிதர்களுக்கு மட்டும்தான் எல்லா நோயும் வந்துருது. காரணம் நம்ம அதை சரியா உடலை பேணுறோமான்னா இல்ல. குளிக்கும் போதும் நல்லா நம்ம நீர்நிலைகள்ல சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. நம்ம ஓடும் நீரெல்லாம் இருக்கு, அந்த நீர்நிலைகள்ல வெட்ட வெளியில அந்த தண்ணியில போய் குளிச்சோம்னா அந்த காஸ்மிக் எனர்ஜி எல்லாம் நல்லா ரிசீவ் பண்றோம், அந்த சூரிய ஆற்றலும் அதுல இறங்குது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி குளிக்கும்போது அந்த உடலுக்கும் நம்ம அந்த இதுல போய் நல்லா அழுந்த குளிக்கும் போது, நல்லா முங்கி குளிக்கும் போது அந்த ஹீட்டுங்கிறதும் இருக்காது. அந்த உடல் தனக்குள்ள உள்ள அந்த ஸ்கின் மூலம் என்னென்ன இது இருக்கோ அதெல்லாம் எரிச்சிருது உள்ள போய், நமக்கு அந்த ஆற்றலும் உள்ள போகுது. இந்த மாதிரி நம்ம அப்பப்ப நம்ம பக்கத்துல இந்த மாதிரி ஓப்பன் ஏரியால தண்ணி, இந்த ஓடை, இந்த மாதிரி தண்ணிகள் எல்லாம் இருக்கும். அப்ப நம்ம போய் குளிக்கணும் நல்லா. ஆனா நம்ம சளி பிடிக்குது அப்படிம்போம், மழை நீர்லையும் குளிக்கணும், இயற்கையோட இயந்து வாழணும் அப்படிங்கிறாங்க. நம்ம உடல் அதெல்லாம் ஆசைதான் படும். ஆனா நமக்கு என்ன ஏற்படுத்தி வச்சிருக்காங்கன்னா அதுல குளிச்சா சளி பிடிச்சிரும், இதுல என்ன இப்படி, அதுல கிருமி இருக்கும், இப்படி சொல்லி சொல்லி ஒரு வணிக ரீதியா மாத்திட்டாங்க. முந்தி காலம் உள்ளவங்க எல்லாம் அப்படி இல்ல, நல்லா குளிச்சு நல்லா இருந்தாங்க, எந்த மாத்திரை மருந்து அவங்க எடுத்துக்கவே இல்லை. நம்ம கழிவை போக்குறதுக்கு தான். அப்பப்ப நமக்கு சளி அந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னா உணவு செரிக்காம அந்த கழிவு உள்ள தங்கிடுது, பாதி கழிவு. அத சளி மூலம் வெளிப்படுத்துது, அது உடல் நமக்கு உணர்த்துது. நம்ம என்ன இருமுறோம் தும்முறோம் எல்லாம் பண்றோம், ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ நமக்கு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டதுனால, இந்த தயிர் சாப்பிட்டதுனால அப்படி நினைச்சுக்கிறோம். இந்த புக்கு நான் படிச்ச பிறகுதான் இதெல்லாம் புரியுது. ஏற்கனவே தேக்கம், அந்த கழிவு தேக்கம் இருக்குது, அதை எப்படி நீக்கணுமோ நீக்குனாதான் நான் அடுத்து சாப்பிடாம பட்டினி போடணும் என் உடலை. பட்டினி போடும்போது தன்னாலேயே அது சரிப்படுத்திக்கிறோம். இப்போ ஒரு நேரம் நான் சாப்பிடாம இருந்தாலோ, ஒரு நாளோ, எத்தனை நாள் சாப்பிடாம இருந்தாலோ எனக்கு ஒண்ணும் ஆகாது. ஏன்னா அது உள்ளேயே தன்னை சரிப்படுத்திக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கு. ஏற்கனவே அந்த எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும், அந்த எனர்ஜிய அது யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனா அதுக்கு இடம் கொடுக்குறோமான்னா இல்ல. இந்த புக்கு மூலம் அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம கூட இப்படி பேசும்போது எப்படி ஒரு நம்ம வளர்க்குறோம், அனிமல்ஸ் எல்லாம் வளர்க்குறோம் செய்யறோம், அது கூட எப்படி நம்ம பேசுறோம், அது திரும்பி பேசுதான்னா பேசல, ஆனா அது நம்மள்ட்ட உணர்த்துது. அது சமிக்கை மூலம், அதோட எக்ஸ்பிரஷன் மூலம் அது ஏதோ சொல்ல வருது, அது என்ன கேக்குது எல்லாம் நம்ம உணர்றோம். அதே மாதிரிதான் எந்த வலியோ ஏதோ ஒரு சந்தோஷமோ நமக்கு அது புரியும். நம்ம உடல்ல கவனிக்க கவனிக்க அது புரிய ஆரம்பிக்கும். அப்ப இந்த அளவுக்கு நம்ம கவனிக்காம விட்டோமே அப்படிங்கிறது இப்பதான் எனக்கு புரியுது நல்லா. இப்ப நம்ம ஒரு உறுப்பு இதாயிட்டாலும் கூட வேகமா டாக்டர்கிட்ட ஒரு கர்ப்பப்பை பிரச்சனையோ எது இருந்தாலும் போய் வெட்டி எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சிகிச்சை முறைதான் நம்ம போய் எடுத்துட்டு இருக்கோமே தவிர, அது எதனால வந்தது, நம்ம ஒழுங்கான வாழ்க்கை வாழ்றோமா அப்படின்னு பார்த்தாலே அது புரிஞ்சு போயிரும். பாதி நம்ம உடம்போட பேசினாலே நிறைய பிரச்சனை தீர்ந்துரும். இப்ப பெரிய பெரிய நாடுகளுக்கு இடையில கூட நிறைய பிரச்சனை இருக்கும்போது அவங்க சுமூகமா பேசி தீர்க்கும் போது, அதே தீர்க்க முடியறப்ப நம்ம உடலோட பேசும்போது நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நமக்கு தெரியாதா, அது உற்று நோக்கி கவனிக்க கவனிக்க நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நமக்கு ப்ரெஷரு எல்லாமே பிபி இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது காரணம் நம்ம கவனிக்காம இருக்கிறது தான். நிறைய அதிகமா உணவு எடுத்துக்கிறது, இல்ல மன அழுத்தத்துக்கு உள்ளாறது எல்லாமே இதனாலதான் அப்படிங்கிறது நம்மளை உற்று நோக்கி கவனிக்கும் போது இதெல்லாம் தெரிய வரும். அதெல்லாம் டேப்லெட்டே எடுக்க வேண்டாம். டேப்லெட் எடுத்தாலும் நமக்கு தீர்ந்துருதானா, அது தீரவே இல்லை. சுகருக்கு டேப்லெட் தர்றாங்க, ஆனா சுகர் தீர்ந்துருச்சா, அந்த டயபிட்டிஸ் போயிடுச்சான்னா இல்ல. வாழ்நாள் ஃபுல்லா நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்களே தவிர அது தீரணும் அப்படிங்கிற மாதிரி எந்த இதுவுமே பண்ணல. நம்ம கழிவு நீக்கம் அப்படிங்கிற அந்த இது பண்ணுனாலே நமக்கு அதெல்லாம் சரியாயிரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா உடம்போட நம்ம பேசணும். எப்படி மனிதர்கள் கூட, சக மனிதர்கள் கூட பேசுறோமோ, எப்படி ஒருத்தங்க இப்ப ஆபீஸ்ல கூட ஒரு மேனேஜர் கோவமா இருக்காரு, பேசாமலே அவர் நம்மளை ஒரு பார்வை பார்த்தா இப்ப கோவமா இருக்காங்கன்னு புரியுதோ, அந்த மாதிரி உடல் சந்தோஷமா இருக்கும்போது அது வெளிப்படுத்துது, இல்லாட்டி ஒரு கஷ்டமோ அதுக்கு வலியோ மூலமும் உணர்த்துது. அதை வச்சு நம்ம புரிஞ்சுட்டு எப்படி நம்ம இந்த நேரத்துல இதை மாற்றத்துக்கு உள்ளாக்கி அது சரிப்படுத்திக்கணும் அப்படின்னு கவனிக்க கவனிக்க நமக்கு புரிய ஆரம்பிச்சிரும்.
அதுதான் சொல்லியிருக்காங்க. சூப்பர் நம்ம மேம். நீங்க நீங்க இத ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. அதனால தான் இவ்ளோ உணர்ந்து ரொம்ப தெளிவா சொல்றீங்க. இன்னைக்கு எனக்கு உடம்புக்கு முடியல, படுத்தே தான் இருந்தேன். புக்கு கூட படிக்க முடியல. படுத்தே இருக்கும்போது நான் யோசிச்சேன், முதுகு வலி எல்லாமே இருந்தது. சரி நல்லா ரெஸ்ட் எடுப்போம், பழம் மட்டும் சாப்பிடுவோம், வேற எதுவுமே சாப்பிட வேண்டான்ட்டு அப்படி ஸ்ட்ரைட்டா அப்படி படுத்துட்டேன். நல்லா அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருந்தாங்க, நல்லா குளிங்க முதுகு வலி கூட போகும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி நல்ல தண்ணீர் எவ்வளவு நேரம் குளிக்க முடியுமோ நல்லா குளிச்சேன், நல்லா ஃப்ரெஷ் ஆயிடுச்சு எனக்கு. அது அப்போ நான் உணர்ந்தேன் நிஜமாவே இதெல்லாம் எவ்வளவு ஒரு உண்மையான விஷயம் நமக்கு தெரிஞ்சது, மத்தவங்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இது வந்தது எனக்கு அந்த நேரத்துல. சூப்பர் மேம். தேங்க் யூ. தேங்க் யூ. சரி, இப்போ சதீஷ், நீங்க சொல்லுங்க சதீஷ். கான்வர்சேஷன் எப்படி இனிஷியேட் பண்றது? உடம்போட நம்ம எப்படி பேச ஆரம்பிக்கிறது? அத எப்படி பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, தொடர்ந்து அத எப்படி செய்றது? இந்த புக்ல இருந்து நீங்க படிச்சத சொல்லுங்க. மைக் ஆன் பண்ணுங்கப்பா. சாரி, நான் மைக் ஆன் பண்ணாம பேசிட்டேன். இப்போ இந்த புக்ல இருக்கிற அந்த மாதிரி மெத்தட்ல நான் பேசல. பட் பேசுறது எப்படி அப்படின்னா, ஒரு பிரச்சனை வரும்போது சொல்லியிருக்க மாதிரி. பட் என்னன்னா, இதுல நீங்க முன்னாடி என்ன சாப்பிட்டீங்க? இப்போ வயிறு உபசமா இருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டோம்? முன்னாடி இப்போ நைட்டு ப்ராப்ளம் ஆகுதுன்னா, காலையில இருந்து மதியானம் வரைக்கும் என்னென்ன சாப்பிட்டோம் அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கறது. வேற என்னென்ன செஞ்சோம்? ஒழுங்கா தண்ணி குடிச்சோமா? இந்த மாதிரி அனலைஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப என்ன சொல்றது, அது கூடயே பேசி இது பண்ற இதுல நான் பண்ணல. இந்த இஷ்யூ இது பண்றதுக்கு, ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன மாதிரி யோசிக்கணுமோ அந்த மாதிரி யோசிச்சு நான் பண்ணியிருக்கேன். அது பண்ணிட்டு அந்த ஃபுட் கண்ட்ரோல்ல இருந்து மீதி எல்லாமே எனக்கு இதா இருக்கு. அது ஒர்க் ஆயிருக்கு. இப்போ மேடம் சொன்ன மாரி, ஒரு தடவ நம்ம கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டோம் அப்படின்னா, ஒருவேளை அத வயிறு பட்னியா போட்டோம் அப்படின்னா, அடுத்தது அது ஆட்டோமேட்டிக்கா அத தன்னை தானே சரி பண்ணிக்குது. அதாவது அடுத்த வேலைக்கு தேவையான அந்த எனர்ஜி அதுல இருந்தே அது எடுத்துக்குது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம திரும்பி ஆ தேவையில்லாம அதுல அதாவது இந்த குப்பை தொட்டியில போடுற மாரின்னு சொல்லுவாங்க. நம்ம பாட்டுக்கு சாப்பாட உள்ளார போட்டே இருக்கிறதுனால ஒரு யூஸும் இல்ல அப்படிங்கிற இத தெரிஞ்சதுனால, அந்த மாரி இத நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன். அந்த விஷயத்துல நான் ஃபுட் இதுல இருந்து பிளஸ் அந்த பாடி பெயின் மேடம் சொல்ற மாரி அந்த மாரிலாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கேன். அந்த விஷயமா பார்த்திருக்கேன் நானு. அத பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது ஸ்டில் அதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. ஓகே தேங்க் சதீஷ். தேங்க் யூ. ரொம்ப ரொம்ப நீங்க அ ஃபுல்லா படிச்சுட்டு புரிஞ்சுகிட்டு, உங்களுக்கு அது எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த விஷயத்துக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயன்படுத்துறீங்க. சூப்பர். ஆமா. ஓகே. மேம் நீங்க சொல்லுங்க மேம். கௌரி மேம். நீங்க எப்படி இனிஷியேட் பண்ணீங்க? கான்வர்சேஷன் பண்றீங்களா தொடர்ந்து? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க புக்ல இருந்து? என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு பிசிக்கலி சேலஞ்சு அப்படிங்கிறதுனால எனக்கு நார்மலா ஒர்க்கிங் ஒரு 8 to 10 ஹவர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். காலையில போனா ஈவினிங் வர மாதிரி இருக்கும். ஸோ வேலை செய்யறப்ப பெருசா நம்மளுக்கு சிரமம் தெரியாது. தூங்கி எழுந்து அடுத்த நாள் காலையில எழுறப்பதான் எல்லா வழியும் தெரியும். அதனால மோஸ்ட்லி நான் ஃபர்ஸ்ட் எழுந்த உடனே பண்ற வேலை போய் குளிச்சிருவேன். இப்போ குளிக்கிறதுனா ஒரு எவ்வளவு நேரம் விட்டாலும் தண்ணியில இருப்பேன். ஸோ மோஸ்ட்லி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேல ரசிச்சு பொறுமையா ஆக்சுவலா குளிச்சிட்டு இருப்பேன். அதனால உள்ள போனாலே வரதுக்கு லேட் ஆகும்னு வீட்டுல திட்டுவாங்க, ரெடியா வரதுக்கு லேட் ஆகுதுன்னு. பட் அந்த டைம் எடுத்து குளிச்சுட்டாதான் எனக்கு அடுத்த நாள் அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும். திருப்பி அந்த நாள் போறதுக்கு எனக்கு ஸ்மூத்தனிங்கா இருக்கும். ஸோ ஹெல்ப் பண்ணிருக்கு. ஸோ அந்த பெயினுக்கு என்ன பண்றதுன்ட்டு ஒண்ணு. 2வது சாப்பாடு சாப்பிடுறனுடைய டைம் அண்ட் குவான்டிட்டி இது 2மே மாறி இருக்கு. ஸோ ஒண்ணு டைமிங் மோஸ்ட்லி 6:30 to 7 o'clock நைட்டு டின்னர் முடிச்சிரும். அண்ட் 2வது இந்த டைமுக்கு என்ன பசி இருக்கோ அதை மட்டும் சாப்பிட்டுப்பேன். இட் மேபி 2 இட்லியா இருக்கலாம், இல்ல கொஞ்சம் சாப்பாடா இருக்கலாம். ஸோ அந்த டைமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துப்போம். நைட்டு பசிக்குமோன்னு ஒரு பயத்துல போட்டு டம்ப் பண்றது அந்த மாதிரி இல்லை. அது மாதிரி பசி இருந்தா சாப்பிடுறது, அப்படி இல்லைன்னா நம்ம தண்ணி குடிச்சிட்டு படுத்து. ஸோ இது 2மே எனக்கு ஓரளவு கன்வீனியன்ட்டா இருக்கு. எனக்கு அந்த ஒர்க்கை ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணாம என்னோட லைஃபை ஈஸியா எடுத்துட்டு போறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இது 2 விஷயத்த நான் என்னுடைய பாடி லாங்குவேஜ்ல அடாப்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு.
ஓகே, ஓகே மேம். சூப்பர் மேம். அந்த டின்னர வந்து சீக்கிரம் முடிக்கிறது, அ அது வந்து உண்மையாவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நானும் அத ஃபாலோ பண்றேன். அ அந்த 6 மணி அதுக்கு மேல நான் சாப்பிட மாட்டேன். அதுவும் பசிச்சா சாப்பிடுவேன், இல்லன்னா அப்படியே விட்டுருவேன் அன்னைக்கு. அது ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி அப்படி இருக்குது. அ நைட்டு பசிக்குமோ நமக்கு பெரும்பாலானவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, மிட் நைட்ல பசிக்குமோ அப்படின்னு பயந்துட்டு தான் நம்ம நெறைய உள்ள பசிக்கக் கூடாதுன்னு சொல்லிட்டு நெறைய சாப்பிடுறோம். இந்த மாரி நான் புக் படிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு கொஞ்சம் நல்லா ரிசல்ட் தெரிஞ்சது. தேங்க் யூ மேம். சரி. அடுத்தது வந்து நம்ம இந்த புக்ல வந்து நெறைய விஷயம் அ ஆரோக்கியமா வாழ்றதுக்கு வந்து என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நெறைய விஷயம் அந்த புக் ஃபுல்லாவே சார் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல நீங்க உங்களுக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி சில விஷயங்கள் வந்து பிடிச்சிருக்கும்ல. இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன். இது எனக்கு நல்லா ஹெல்ப்பா இருந்துச்சு. ஆரோக்கியமா வாழ்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன நீங்க ஃபாலோ பண்றீங்க புக்ல சொல்லியிருக்கத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க மேம். சுபாஷினி மேம். இப்ப வந்து இயற்கையான உணவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. பழங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அந்த இளநீர் அது வந்து நீர்த்த தன்மை, அது வந்து நம்ம குடிச்சிட்டு அந்த வெப்பம் அந்த குடிக்கும்போது உடல் வெப்பத்துக்கு அது வரும் வரைக்கும் வாய்க்குள்ளேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் முழுங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பிடிச்சிருந்தது. திரும்பி நம்ம சோப்பு போட்டு குளிக்கிறோம் அப்படின்னு நம்ம எத்தனையோ சோப்பு விற்கிறாங்க. அதுல ஏதோ நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் கலந்து இந்த இந்த பழங்களோட இது சேர்த்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்கு அவங்க சேர்த்தாங்களா என்ன நமக்கு தெரியாதுக்கா. அது பதிலு நம்ம பாதாம் பிசின கூட நம்ம பைத்தமாவு எல்லாம் அரைச்சு வச்சு அதுல நம்ம அரைச்சு வச்சு குளிக்கும் போது இன்னுமே நல்லா இருக்கும். குளிக்கும் போது நல்லா உடலை நீவி விட்டு நல்லா அழுந்த நம்ம கை வச்சே நல்லா ஒவ்வொரு இடத்தையும் நல்லா தடவி கொடுத்து அதை குளிக்கும் போது இன்னுமே நமக்கு நல்லா இதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வேப்பம் பிசின் அப்படி அது வந்து நல்லா அந்த சர்ம பிரச்சனைக்கும் அந்த நீரிழிவு அழிவு நோயாளி இருப்பாங்கல்ல, டயபெட்டிக் பேஷண்ட், அவங்களுக்கெல்லாம் நல்லாவே பலன் தருது அப்படின்னு அதுல சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் முருங்கை பிசின் அது வச்சு குளிச்சா கூட இந்த நரம்பு மண்டலம் எல்லாம் நல்லா இதாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். இன்னும் அதெல்லாம் நான் இன்னும் கடையில போய் எல்லாம் வாங்கல. அது ஃபாலோ பண்ணணும் இது படிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். திரும்பி நம்ம தூக்கம் நைட்டெல்லாம் உட்காந்து பார்ப்போம், ஃபோன் பார்ப்போம், புக்கு படிப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஒரு டைமுக்கு அப்புறம் தான் படுக்க போவோம். திரும்பி காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும் தியானம் பண்றதுக்காக அப்படின்லாம் எந்திரிச்சிருக்கேன். அது ரொம்ப தப்பு. அது வந்து காலையில அது தன்னை செல்கள் எல்லாம் புதுப்பிச்சுக்கிறதுதான். ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த நேரத்துக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிறத வச்சிருக்கோமே தவிர நைட்டு சீக்கிரம் தூங்கணும் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம். அந்த இதையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் நல்லா அதெல்லாம் ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது புரிஞ்சது. கழிவு நீக்கம் அப்படிங்கறத நம்ம பண்ணணும். இந்த இனிமா எல்லாம் தருவாங்களா அந்த இதெல்லாம் பண்ணிக்கணும் நம்ம. அப்பப்ப இந்த பெருங்குடல்ல தான் போய் கழிவு எல்லாம் சேர்ந்துருது குளிர்காலத்துல. அந்த மாதிரி டைம்ல எல்லாம் நம்ம கழிவு சேராம இந்த சளி பிடிக்கிறதே அந்த இதனாலதான். அப்பெல்லாம் சுத்தமா நம்ம வச்சுக்கணும், கழிவு எந்த கழிவுமே உள்ள இல்லாம நம்மள சுத்தமா வச்சுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நிறைய அது வாசிக்கும் போது நிறைய புரிஞ்சது. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வச்சு நிறைய சாப்பிடுறோம். அதெல்லாம் காய்கறிகள்ல அந்த உயிர் சக்தி எல்லாம் இல்லாம போயிடுது, அந்த ஜீவசக்தி இல்லாம போயிடுது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மழை தண்ணீர்ல எல்லாம் நல்லா குளிக்கலாம். அதே மாதிரி நீர்நிலைகள்ல போய் குளிங்க, அதுவும் உங்களுக்கு நல்ல இது தரும். உடற்பயிற்சி நல்லா நடைப்பயிற்சி பண்ணுங்க. நடைப்பயிற்சி பண்ணும்போது எப்படி நம்ம பாடி கூட பேசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இங்க இருந்து இப்ப எங்கேயோ போனோம்னா அதெல்லாம் ஒரு கவுண்டா வச்சுக்கிருவோம். இவ்வளவு நேரம் நான் நடந்தேன், இந்த இடத்துக்கு போனேன் அப்படின்னு. அதெல்லாம் கணக்கு கிடையாது. உங்க பாடி கூட நல்லா பேசி அது ஹாப்பியா அது கூட பேசிட்டே நடக்கிறது தான் உங்க ஆரோக்கியத்துக்கு இது. ஆனா நம்ம என்ன பண்றோம், இப்போ எல்லாரையும் ஒரு 4 பேர் கூட்டமா சேர்ந்து நடந்துட்டு பேசிட்டு சிரிச்சுட்டு நல்லா நடந்தேன் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். நான் இந்த 8 எங்க மாடியில 8 போட்டு வச்சிருக்கோம், அந்த 8 இது. அந்த இதுல நடக்கும்போது செருப்பு போட்டு நடப்பேன். இனிமே செருப்பு இல்லாம அது நடக்கணும் அப்படின்லாம் நான் நினைச்சிருக்கேன். திரும்பி நான் கொஞ்சம் என்னோட வெயிட் எல்லாம் குறைக்கணும். இந்த இது படிச்ச பிறகு நிறைய புரியுது. நிறைய மாத்திரைகளுக்கு நான் வந்து தலைவலி வந்தாலும் மாத்திரை எல்லாம் போட்டுருவேன். இனி அதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம ஆரோக்கியத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம உடலை கவனிச்சு அதுக்கு என்ன இந்த இடத்துல என்ன அதுக்கு தேவை, அது எதனால இந்த வலி வந்தது அப்படின்னு நம்ம அதை உணரும் போது அது நோக்கி பார்க்கும் போதே நமக்கே புரிய ஆரம்பிச்சிடும். அது நான் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் அது ஃபாலோ பண்றதுனால அது எனக்கு புரியுது.
சூப்பர் மேம். ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. சதீஷ் நீங்க சொல்லுங்க சதீஷ். இப்போ நான் வந்து இப்போ எங்க மேடம் சொன்ன மாதிரி நாங்க அந்த புட்டு ஆப்பம் இடியாப்பம் அது கொஞ்சம் இது பண்ணோம். அது ரொம்ப டைஜஷன் ஆகிறதும் ஈஸியா இருக்கு. பிளஸ் வந்து ரொம்ப ஆரோக்கியமாவும் இருக்கு அந்த விஷயம். அப்புறம் வந்து அந்த சாப்பிட்றது முன்னாடி ஒரு 6 o'clock மேக்ஸிமம் 7க்குள்ளார டின்னர் கம்ப்ளீட் பண்றது. பிளஸ் வந்து டேப்லெட் மேக்ஸிமம் ஒரு 99% எடுக்கிறது இல்ல. இது வரைக்கும் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. அதாவது முன்னாடிலாம் சளி காய்ச்சல் எதுவா இருந்தாலும் டக்கு டக்குன்னு டேப்லெட் இது பண்ணிரும். இப்போ அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் இந்த கண்டங்கத்திரின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் சளிக்கு அது சட்னியாவே செஞ்சு சாப்பிடலாம்னு வச்சுங்களேன். அது ரொம்ப தொண்டையில அதாவது கண்டம்ங்கிறது தொண்டை, அந்த தொண்டையில இருக்க சளியை நீக்கிறதுக்கு ஒரு 2-3 நாள் தொடர்ந்து சாப்பிட்டாவே எனக்கு வித்தியாசம் நல்லாவே தெரியும். அந்த தொண்டையில கட்டி இருக்க சளி எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும். நம்ம எதுவுமே செய்ய தேவையில்ல. இதுக்காக மாத்திரை போறதோ இல்ல வேற எதுவுமே செய்ய தேவைன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே வந்து இதாயிரும். அதே மாதிரி மாசத்துக்கு 2 முறை வந்து பேதி எடுக்கிறது, எண்ணெய் இது பண்ணி நம்ம வயிறு சுத்தம் பண்ணும்போது அந்த பழைய கழிவுகள் எல்லாம் நமக்கு வந்து போயிடுறதுனால கொஞ்சம் உடம்பு இன்னும் கொஞ்சம் பெட்டரா அந்த தேவையில்லாத அந்த கேஸ் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டதுனால ஒரு கேஸா நம்ம தங்கிடுது இல்லையா, அதெல்லாம் நம்ம வெளியேற்றுறதுனால இன்னும் வயிறு வந்து கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயான மாதிரி இருக்கும். அதாவது ரொம்ப ஒரு மாதிரி எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு வயிறு இருக்கவங்க ஒரு 2 இட்லி சாப்பிட்டுருப்பாங்க, சாப்பிட்டாவே எனக்கு வயிறு ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன காரணம்னா அது வயிறுல இருக்க அந்த கேஸ் ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம பேதிக்கு எடுத்துக்கும் போது மாசம் 2 முறை அந்த மாதிரி எடுத்துக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த கேஸ் ஃபார்மேஷன் இல்லாம இருக்கும். 2வது உங்களுக்கு தேவையில்லாத கழிவுகளும் உள்ளார தங்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஃபாலோ பண்றோம். இந்த மாதிரி ஃபாலோ பண்றதுனால கொஞ்சம் உடம்பு வந்து ரொம்ப இதுவா இருக்கு. கொஞ்சம் காலையில ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கிறதுனால அதுவும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. நைட்டு கொஞ்சம் சீக்கிரம் ஒரு 10 மணிக்கெல்லாம் தூங்கிட்டு காலைல ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு, நான் இப்போ காலைல எந்திரிச்சேன் அப்படின்னா ஆஃபீஸ் ஒர்க் இப்போ கொஞ்சம் அந்த ஆடிட்டிங் ஒர்க் இருக்கிறதுனால அதை நான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். நம்ம வந்து ஒரு ஒரு 10 o'clock மேல ஒரு 2 hours என்ன ஒர்க் பண்றோமோ அதை வந்து இந்த 5 to 7 or 8ல ஒர்க் பண்ணும்போது அதை என்னால மீட் அவுட் பண்ண முடியுங்க. இன்னும் ஆக்டிவா நம்ம யோசிக்கிறது அது எல்லாமே வந்து பெட்டரா இருக்கு. ஸோ இது எல்லாமே நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு. இதெல்லாம் மாத்தினதுனால இதெல்லாம் ஃபாலோ பண்றதுனால எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் வந்து பெட்டரா இதா இருக்குன்னு வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஓகே ஓகே சதீஷ், சூப்பர். மேம் நீங்க சொல்லுங்க மேம். கௌரி மேம். எஸ் மேடம். காலையில எழுந்ததுலன்னு சொல்லலாம். ஸோ காலையில தூங்க எழுறது வந்துட்டு காலையில 4:30 to 5 o'clock மேக்ஸிமம் 2 பேருமே எழுந்துருவோம். ஸோ நான் வந்து மோஸ்ட்லி படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். மெடிடேஷன் அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ அந்த வேலிட் டைமா இருக்கும். ஸோ குவாலிட்டி டைம் என் கூட நான் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. என்னுடைய மீ டைம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பிடிச்சதை நான் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 1. 2வது தண்ணி குடிக்கிறப்ப வந்துட்டு நம்ம அந்த சிப் பை சிப்பா நம்ம குடிக்கிறப்ப நிறைய வித்தியாசம் ஆக்சுவலா தெரியுது. நம்ம சில சமயம் வெயில்ல போயிட்டு வந்து கட கட கடன்னு தண்ணியை மொத்தமா குடிச்சிட்டா அதுக்கப்புறம் சாப்பிடவே முடியாது. அப்படியே விட்டுருவோம் நம்ம. பட் ஒரு டம்ளர்ல எடுத்து பொறுமையா சிப் பை சிப்பா நம்ம குடிக்கிறப்ப அந்த தண்ணி குடிச்சாலே அந்த பாதி பசி போன மாதிரி இருக்கும். ஆனா எனர்ஜி கிடைக்கும். இப்ப டியூட்டி அப்பெல்லாம் முன்னெல்லாம் ஃபிளாஸ்க் எடுத்துட்டு போவோம், அப்படியே எடுத்துட்டு வந்து வச்சிருவேன். இப்ப அந்த கான்சியஸ்னஸ் வந்தப்புறம் அந்த ஃபிளாஸ்க் இருக்குன்னா அதை எடுத்து நடுவுல தண்ணி ப்ராப்பரா ஹைட்ரேஷன் பண்றதுனால அந்த த்ரூ அவுட் மாதிரி ஸ்டீம்டு ஃபுட்ஸ், சிறுதானியம் ப்ளஸ் ஏர்லி டின்னர். ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது ரொம்ப அத்தியாவசியமான விஷயம். அண்ட் என்னுடைய பேஷண்ட்ஸுக்குமே வந்து இந்த சேம் லைஃப் ஸ்டைல் தான் நான் சொல்லுவேன் மோஸ்ட்லி. ஸோ இது பேசிக் திங்ஸா நம்ம ஒழுங்கா சரி பண்ணிக்கிட்டாலே மோஸ்ட் ஆஃப் த பிரச்சனை இந்த தூக்கம் இல்லைன்றது, செரிமான கோளாறு ஏற்படுறது, கான்ஸ்டிபேஷன் இருக்கிறது, மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்டுக்கு வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்களை சரி செஞ்சுக்கிட்டாலே ஒரு 30% ஆஃப் த ப்ராப்ளம் வந்து வெளியில வந்துடும். ஸோ அது என்கிட்ட எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட என்னுடைய கொலீக்ஸ் எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அவங்க ஃபாலோ பண்ணிட்டும் அது பெஸ்ட் ரிசல்ட் இருக்குன்னு எனக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதுதான் என்னுடைய நிகழ்வு மாற்றங்கள்.
சூப்பர், சூப்பர் மேம். நீங்க ஃபாலோ பண்றது மட்டும் இல்லாம பேஷண்ட்ஸ்க்கும் சொல்றீங்க அப்படின்றது ரொம்ப ஒரு ஹைலைட்டான விஷயம். தேங்க் யூ. அது உண்மையாவே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிச்சயமா. ஏன்னா, நாங்கலாம் போய் சொல்றத விட, நீங்க சொன்னீங்கன்னா எல்லாரும் நிச்சயமா செய்வாங்க. ஸோ இத வந்து தொடர்ந்து செய்யுங்க. எல்லாருக்கும் ரொம்ப நல்ல ஒரு ஆரோக்கியமான இது கிடைக்கட்டும். வாழ்க்கை முறை. தேங்க் யூ மேம். ஷோர் மேடம். ஓகே. ஸோ நம்மளுடைய கலந்துரையாடல் வந்து இது முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அ அ ஐயா கிட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா நம்ம கேட்கலாம் எல்லாருக்கும். கேட்கிறவங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. எல்லாருமே கேட்கலாம். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கவங்களும் கேட்கலாம். ஏன் இந்த ஹார்ட் பிரச்சனை எல்லாத்துக்குமே அந்த கழிவு அப்படிங்கிறது தான் காரணமா இருக்கா ஐயா? ஆமா, நீங்க ஹார்ட் பிரச்சனை ஹாஸ்பிட்டல் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிக்க வச்சுக்கோங்களேன். நீங்க வந்ததுக்கு பின்னாடி வந்து தொடச்சி நீங்க லைஃப் லாங் மாத்திரை போட்டான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? உண்மையிலே அதெல்லாம் ஒண்ணுமே தேவையே இல்லை. நான் பார்த்தேன், எனக்கு ஒன்றும் ஹார்ட் ஆப்ரேஷன் கிடையாது. ஆனா ஹார்ட் அட்டாக் பண்ணிட்டு வந்தாங்க பல பேர், நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். சார் எல்லா மாதிரி இருக்கிறாங்க, இந்த ஒரு மாத்திரை மட்டும் போட்டுக்க வேண்டியதான், எதுவுமே தேவையில்லை சொன்னாங்க. வாழ்க்கை முறையை ஒழுங்கு பண்ணா போதும், எல்லாமே சரியா இருக்கும். ஒன்றும் பயப்படவே தேவையே இல்லை. குறிப்பா வந்து பிளட் சிக்கா வரக்கூடாதுக்காக ஒரு மாத்திரை கொடுப்பாங்க இல்லைங்களா? பிளட் செல்லர் ஒரு மாத்திரை கொடுப்பாங்க, என்ன பேருன்னு தெரியல. அந்த மாத்திரை போடலைன்னா அவ்வளவுதான், எப்போனாலும் ஹார்ட் அடைச்சி வேண்டியதுமா. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சாப்பிடக்கூடிய உணவுல கொஞ்சம் நீர்த்தன்மை உள்ள உணவு கவனிச்சு சாப்பிட்டா போதும், அல்லது வாயில மென்று நல்லா கூழாய் சாப்பிட்டா போதும். பிளட் சிக்கா ஆகவே ஆகாது. இந்த நம்ம புரிதல் இருக்கு இல்லையா, அந்த புரிதல் இல்லாம எவ்வளவு மாத்திரை போட்டாலும் சரிதான், ஒரு நாளைக்கு மாத்திரையினாலே விளைவுகள் மோசமா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மாத்திரை நம்முடைய உணவுகளுக்கு எடுக்கும். இன்னொன்னா மாத்திரை போட்டுட்டுமே தைரியத்துல நம்ம என்ன வேணாலும் செய்வோம். அது ரெண்டு விதமா அது வந்து எதிர்விளைவுகளை கொடுக்கும். ஆனா கண்டிப்பா நீங்க வந்து நல்ல மென்று நிதானமா சாப்பிடுறது, முடிந்த அளவுக்கு வந்து தேவைப்படும் நேரத்துல நீர்த்த உணவு எடுத்துக்கிறது, இந்த மாறி மாறி பண்ணாலே போதும். அந்த பயம் தேவையே இல்லை. இது கொஞ்சம் ஓகே. அதிகமா பேச மாதிரி தெரியுங்களாம். ஆனா உண்மையிலேயே வந்து நான் அனுபவிக்கிற ரிசல்ட். நல்லா ஓகேங்க. செரிமானம் ஆனவனே சாப்பிடணும் போதும் அப்படின்னு நம்ம மனசு சொல்லும்போது அது நிறுத்திடணும். இப்படி இருந்தாலே போதும். ஆமா, எந்த நம்ம உணவு மேல வந்து உணவை ஆவேசமா அணுகுறோம் பொதுவா. நம்மளுக்கு உணவு வந்து ஒரு இன்பம் கிடையாது. இன்பமா இருக்கணும், உணவு சாப்பிடுறது இன்பமா இருக்கணும். ஆனா மொத்த இன்பத்தை அதன் வழியா அடைய முயற்சி பண்ணக்கூடாது. எவ்வளவோ இன்பங்கள் இருக்கு இல்லையா? காட்சி இன்பம் இருக்குது, செவி இன்பம் இருக்குது, பிறரோட பேசக்கூடிய ஒரு இன்பம் இருக்குது, பிறரோட உறவாகக்கூடிய இன்பம் இருக்குது, அவன் கொடுத்த உணவு கிடைக்கக்கூடிய இன்பம் இருக்குது, ஒரு குழந்தையை கொஞ்சம் போது கிடைக்கக்கூடிய இன்பம் ஒன்று இருக்குது. இந்த எல்லா விதமான இன்பம் இருக்கு இல்லையா? இந்த இன்பத்தை சரியா அனுபவிச்சோம் அப்படின்னா அது ஒரு பகுதி தான் உணவு இன்பம். ஆனா நம்மளுக்கு மற்ற இன்பத்தை போற விலக்கிட்டு உணவின் மூலமா மட்டும் இன்பம் அனுபவிக்க முயற்சி பண்றதுனாலதான் நிறையவும் பலவிதமான சுவைகளை உடம்புக்கு ஒவ்வாத சுவைகளை தேடியும் உண்றோம். அப்படி உண்பதன் மூலமா தான் உடம்புக்கு தேவையில்லாத போல நம்ம விரிச்சு வச்சுக்கிறோம். நல்ல சுவையான உணவை கூட நம்ம தேர்ந்தெடுத்து நீங்க சாப்பிடலாம். ஆனா அதுக்கு ஒரு அளவு இருக்கு. சுவையான எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கா நம்ம நிறைய சாப்பிட அவசியம் இல்லை. சரி, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டாலே போதுமானது. மீண்டும் மீண்டும் சாப்பிடலாம், லைஃப் லாங்கா சாப்பிடலாம். நான் அது புத்தகம் சொல்லியிருக்கணும் இல்லையா எனக்கு நினைவில்லை. புத்தகம் பிறந்த உடனே எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆனா கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களுக்கா நான் சொல்வேன், உங்களுக்கான உணவு ஒரு 10 டன் கோதுமை, ஒரு 7 டன் அரிசி, ஒரே 100 கிலோ மிளகா, ஒரு 150 கிலோ புளி, இப்படி வந்து கடவுள் உங்களுக்காக எடுத்து வச்சுறாரு. நீங்க மெதுமெதுவா சாப்பிட்டு காலி பண்ணாலும் சரி, அது வேகமா சாப்பிட்டீங்கன்னா பின்னாடி சாப்பிட முடியாம போகும். ஆக உணவு வந்து நம்ம எப்படி அணுகிறோமோ அதை பொறுத்தான். அந்த இன்பத்தை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சே இருக்கணும். இப்படி அனுபவிக்க லைஃப் லாங் அனுபவிச்சே இருக்கலாம். அல்லது ரொம்ப வேகமா அனுபவிக்க ஆசைப்பட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக காலி ஆயிடும். அவ்வளவுதான், சாப்பிட முடியாம போகும். இதுதான் வந்து ரொம்ப அடிப்படையான புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். புத்தர் இப்போ வந்து சொல்லுவாங்க, புத்தர் சொல்லுவாங்க இல்லைங்களா, பேராசைப்பட வேண்டாம் சொல்லி. பேராசை தான் அறிவுக்கு
வெளி போடுது, அதனால வந்து பேரசைப்படாதுன்னு சொல்றாங்க இல்லையா? அது இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும், உணவு உட்பட. அடுத்த கேள்வி கேட்கட்டுமா ஐயா? கேட்கலாம். இப்போ இந்த உள்ள கேள்வி எல்லாம் பிள்ளைங்க நூடுல்ஸ் இந்த மாதிரி அடிக்ட் ஃபுல்லாவே ஜங்க் ஃபுட்டா சாப்பிடுறாங்க. நம்ம சாப்பாடு நல்ல ஆமா. காய்கறி கொடுத்தாலும் அந்த காய்கறி எடுத்துட்டு எவ்வளவுதான் நம்ம இது சத்து இதுலதான் இது இருக்கு, நம்ம அதுதான் சாப்பிடுறோம் பாக்குறாங்க. இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி பர்கர் அடிமையாயிட்டாங்க. எப்படியா நம்ம வலிக்கு வர்றது? இதான் பெரியவங்க அனுபவிக்க வேண்டிய புலன் என்பது இருக்கு இல்லையா? செவி என்பது, நுகர் என்பது, எல்லா என்பதும் இருக்கு இல்லையா? அதே மாதிரி பிள்ளைகளுக்கு என்பதை நம்ம கொடுக்க தவறிடுறோம். பிள்ளைங்களை வந்து நீ போன அதிகம் பார்க்காத அப்படின்னா விளையாடுறதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்குறோமா? விளையாடுற வாய்ப்பு கொடுத்ததுதான் நீ போனை பார்க்காத சொல்லலாமே ஒழிய, நீ விளையாடாதது போனை பார்க்காத தடுக்கிறதுக்கான நம்ம உரிமை இல்லை. ஒரு குழந்தைய தூக்கி ஒரு ரூமை போட்டு அடைச்சி போட்டு எதுவும் செய்ய அப்படி இருக்க முடியாது. குழந்தை கொஞ்ச நேரம் ஓவியம் வரையும், கொஞ்ச நேரம் அவனுக்கு கொடுத்த ஒரு பொம்மையை கொடுத்தா விளையாடும். ஆனா மீதி நேரம்லாம் விளையாடுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. என் பேரன் இருக்கான், என் பேரன் பிச்செல்லாம் இருக்காங்க. வீட்டு திறந்து விட்டாலும் ஏற்ற மாதிரி பையன், பக்கத்து வீட்டுல பையன், அந்த இடத்துல இப்ப பையன், தெருமுழுக்க பசங்க இருக்காங்க. விளையாட போனா நாங்க தேட மாட்டோம். ஏன்டா அங்க போனேன், அவங்க கூட எல்லாம் சேராதன்னு சொல்லவே மாட்டோம். பசங்க வந்து கூட்டு போவாங்க. நான் அந்த பசங்க எல்லாம் கூப்பிட்டு ஓட, டே ரொம்ப தூரம் போகாதீங்க, ரொம்ப வெயில் அடையாது இப்படிதான் சொல்லுமே ஒழிய, எங்களால அடிக்கடி தேடி வரக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டோம். நம்பி விடணும் பிள்ளைகள். நாங்களாம் அப்படிதான் வளர்ந்தோம். வீட்டுல இருந்து ஒரு 10-12 வயசுலயே 3-4 கிலோமீட்டர் போயிருப்போம். நாங்க ஒரு 8 வயசு 9 வயசுலயே நீச்சல் பழகணும். நான் கிணத்துல போய் குளிச்சு எங்க அப்பா அம்மா தெரியவே தெரியும். இன்னைக்கு ஆனா நம்ம விடுவோம். நீச்சல் குளத்துக்கே போனாலே ஐயோ குளிக்காத, அந்த பக்கம் போகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்பி விடுங்க எல்லாத்தையுமே. அந்த தைரியம் அவனுக்கு இல்லாதனாலதான் பிள்ளைங்களை வந்து நம்ம சரிபட முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அவங்க வந்து நம்முடைய கட்டுப்பாடுகளே இருக்கிறதுனால, அவனுக்கு வேற இன்பம் கிடைக்காதனால உணவின் வழியா அந்த இன்பத்தை ஈடு செய்ய முயற்சி பண்றாங்க. அதனால நாக்கு ரொம்ப சுடீர்னு தைக்கக்கூடிய உணவை தேடி தேடி சாப்பிடுறாங்க. நான் என்ன சொல்ல வேண்டியன்னா, நீங்க நம்ம நாக்கை கடக்கக்கூடிய உணவு எல்லாமே உணவு தான், பெருசா ஆபத்து இல்லாதது. ஆனா ஒரே விதமான உணவுக்கு மீண்டும் மீண்டும் அடிமையாகும் போதுதான் அது நம்ம கடுமையா பாதிக்கும். ஒரு முறை நீங்க வந்து இதற்குரிய ரொம்ப கெட்ட, ரொம்ப மோசமான விளைவுகள் தரக்கூடிய கெமிக்கல் இருந்தால் கூட அந்த கெமிக்கலை உடலால் வெளியேற்ற முடியும். ஆனா மீண்டும் மீண்டும் அந்த கெமிக்கல் வெளியேறதுக்கு முன்னாடியே மீண்டும் ஒரு உணவு போட்ட கேட்டீங்கன்னா வெளியேற்ற வாய்ப்பு குறைஞ்சு போய் உள்ள அக்கல்வெட் ஆக ஆரம்பிக்கும். அது ரொம்ப கடுமையான மோசமான விளைவுகள் கொடுக்கும். நீங்க வந்து தடுக்காது. என் பேரன் வந்து இப்ப 10 வயசு, அவன் 2 வயசு ஆரம்பிச்சு சாக்லேட்டை இப்பதான் விட்டுருக்கான். நான் ஒரு போய் அவன் தடுத்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கு அவன் விரும்புறதே கிடையாது. தடுக்காமலே நாம கொண்டு வர முடியும். அவருடைய கண்காணிப்பட்டுதான் முக்கியமே ஒழிய, தடுத்ததன் மூலமாக மேலும் மேலும் அது மேல ஆர்வம் தூண்டப்படுவாங்க. நீங்க ஃப்ரீயா விட்டு கொடுங்க. சாக்லேட் சாப்பிட்டுட்டேன்னா ரொம்ப ஆபத்து சொல்லிட்டே இருக்கு. மீண்டும் மீண்டும் சொல்லுங்க. அவன் கஷ்டப்படும் போதெல்லாம் சொல்லுங்க. அப்ப ஒரு தடவை வந்து கண்டிப்பா நிறுத்துவான். அவங்க நம்பிக்கை வைங்க. குழந்தைங்க நாம வளர்க்குன்னு ஆசைப்படவே கூடாது. குழந்தைங்க சுயமாக, சுதந்திரமாக, தனி ஆளுமையோட வளர்றதுக்கு நம்ம வாய்ப்பை மட்டும் தான் கொடுக்கணும். ஆனா பெற்றோர் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர் என்ன செய்யறாங்க? அது குறிப்பா நடுத்தர வர்க்கத்து பெற்றோர் என்ன செய்யறாங்க? எந்த நேரம் ஒரு காட்டை கையில வச்சுட்டே இருக்கும். அது தவறான. ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். எல்லாம் வளர்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குழந்தை வளர்ப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க சொன்ன எல்லாமே. அதே மாதிரி இவ்வளோ கிலோ எல்லாம் நமக்கு பிறக்கும் போதே கடவுள் வந்து கொடுத்துருக்காருன்னா, அது முடியிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டோம்னா, நல்லா ரொம்ப நாள் வாழலாம். சீக்கிரமே சாப்பிட்டோம்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது வந்து நல்லா புரியுது. அல்லது உயிரோட கூட இருக்கலாம், சாப்பிட முடியாது. ஆமா, கரெக்ட் நீங்க சொல்றது. அது கட்டுப்பாடு வச்சிருவாங்க. அது மருத்துவம் இருக்கிறாரு இல்லையா, நம்மளாலே சாப்பிட முடியாது இல்லையா? சில நேரங்கள்ல ஆமா. ஆசையா இருக்கும், ஆனா பார்த்துட்டே இருப்போம், உள்ள போகாது. சாப்பிட முடியாது. உடம்பு அனுமதிக்க. நன்றி, நன்றி சார். வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா ஐயா கிட்ட?
மைக் மைக் ஆன்ல இருக்கு. சதீஷ் உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது. இப்ப கேளுங்க. இப்ப பேசுங்க. நமக்கு பர்கர் அது இதுன்னு ஸ்வீட்டு காரம் மாதிரி வகைகள் ஸ்நாக்ஸ் வகைகளும் இருக்கு. அப்புறம் நான்வெஜ் மட்டன் இந்த மாதிரி இருக்கு, வெஜிடேரியன் இருக்கு. இந்த மாதிரி எல்லா விதமான உணவு எடுத்துக்கிறாங்க இல்லையா? இப்படி நாம எடுத்துக்கிறது உடம்பு வந்து இதாகும். அதாவது நான் எப்படி கேட்கிறேன்னா, செரிமானம் ஆனதுக்கு அப்புறம் எந்த உணவு வேணாலும் இல்ல இந்த உணவு வகைகள் தான் நான் எடுக்கணும் அப்படிங்கிற கட்டுப்பாடு இருக்கா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. இப்ப சிலர் சொல்லுவாங்க வெள்ளை சர்க்கரை வந்து மேஜரா எடுத்துக்கவே கூடாது, கருப்பட்டி எடுத்துக்கலாம் அப்படி. இந்த மாதிரி இருக்கு இல்லையா, சில குழப்பங்கள் இருக்கு. இதுக்கு வந்து அதாவது அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. ரொம்ப எளிமையான புரிஞ்சுக்கிறது என்னன்னா, எந்த உணவு இயற்கையில் ரொம்ப ப்ராசஸ் பண்ணப்படுதோ அது பூரா அந்த உடம்புக்கு நல்ல பலனை கொடுக்காது. மேக்சிமம் ப்ராசஸ் பண்ணப்படாத உணவுகளா இருக்கணும். நீங்க வந்து நாட்டு சர்க்கரை இருக்கு, வெள்ளை சர்க்கரை இருக்கு. நாட்டு சர்க்கரையை வந்து இன்னும் 2-3 ப்ராசஸ் பண்ணாலும் வெள்ளை சர்க்கரையா அது மாறும். அப்படி மாறும்போது இயற்கையான சத்துக்கள் உடம்பு ஏற்கக்கூடிய தன்மைக்கு மீறி அதிகமாக வெள்ளை சர்க்கரையில வந்து வீழ்ச்சி செய்யப்படும். நாட்டு சர்க்கரையில வந்து அதனுடைய நுண் சத்துக்கள் கெடாம நம்ம கைக்கு கிடைக்கும். காட்டு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சு போகும் எல்லா விஷயங்களுமே. யாரு சொல்றாங்க யூடியூப்ல பாக்குறதா, வாட்ஸ்அப்ல வர்றதா, அது ஒரு தேவையே இல்லை. அது டாக்டர் சொல்றதா, அது வேற யாராவது சொல்றதா, அது தேவையே இல்லை. ஒவ்வொன்றையுமே வந்து அடிப்படையில எவ்வளவுக்கு ப்ராசஸ் பண்ணப்படாம இருக்குதோ, எவ்வளவுக்கு பளிச்சு கலர் ஏற்றப்படாம இருக்குதோ, எவ்வளவுக்கு கெமிக்கலைஸ் பண்ணாம இருக்குதோ அது நல்ல உணவு. அவ்வளவுதான். ஒருவேளை வந்து அவனுக்கு அப்படி ஆன உணவு சாப்பிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலோ அது ஆசைப்பட்டாலோ எப்பயாவது சாப்பிட்டு தப்பு ஒண்ணு கிடையாது. நான் இப்ப வந்து பெரும்பாலும் நான் நாட்டு டீ குடிப்பேன். ஏன் சில போல இடங்கள் நாட்டு இல்லை அப்படின்னா எனக்கு அதை பிடிக்காது, வேண்டாம் சொல்ல மாட்டேன், போடுங்க சொல்லுவேன். அது தொடர்ந்து நாட்டு குடிச்சே இருந்தா திடீர் ஒரு முறை வந்து எனக்கு வெள்ளை போட்டு சாப்பிடும் போது தோணும், தப்பு ஒண்ணு கிடையாது. ஆனா இது எப்படின்னா நம்மளுக்கு வந்து எது சரி தப்பு புரிஞ்சு வச்சுக்கணும், எதை எப்ப பயன்படுத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும், அவ்வளவுதான். மேல ஏதாவது கேள்வி முடிஞ்ச சொல்லிட்டேனா, சரியா சொல்லிட்டேனான்னு கேட்டேன். விளக்கம் அவர் கேள்விக்கு சரியா இருந்ததுங்க ஐயா. அவரோட சைடு ஏதோ நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுதுங்க ஐயா. தலையாட்டாரு. சரி, வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? நம்ம டீ கட்டுப்பாடு இருக்கும்போது அதிகமாதான் கொஞ்ச நாள் கழிச்சு குடிக்கிற மாதிரி ஆயிடுது. அதை எப்படி நம்ம கட்டுக்குள்ள அந்த கட்டுப்படுத்தவே வேண்டாம், கட்டுப்படுத்தவே வேண்டாம். டீல வந்து அந்த பால் இருக்கீங்க, பால் நல்ல பொருளே இல்லை இன்னைக்கு. மாட்டு பசுமாலையே எடுத்து வந்து காய்ச்சி குடிச்சா கூட நல்ல பசுமாலா இல்லை. அது பாக்கெட் பால் வருது இல்லையா, இது பாக்கெட் பவுடரு, டீகள் ஏற்படக்கூடிய அந்த காய்ச்சக்கூடிய முறை அத்தனையுமே ரொம்ப கேடானது. ஆனா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதை பார்க்க நம்மளுக்கு ஒரு ஒவ்வாமை வரும், அப்ப மட்டும் அவாய்ட் பண்ணா போதும். எது கட்டுப்படுத்த முயற்சி பண்ணும் போதுதான் மேலும் நமக்கு நாட்டம் அதிகமாகும். ஆனா ஒவ்வொன்றா புரிஞ்சு விடும்போது நம்மளுக்கு மீண்டும் அந்த ஆசை வராது. நான் வந்து ஒரு நாளைக்கு 3 காஃபி 4 காஃபி குடிச்சேன். அது என்னுடைய பல்ல பாதிக்கிற விஷயத்த ரொம்ப லேட்டா உணர்ந்த. கிடைக்க காஃபியை பார்த்தாலே ஆசையா இருந்தா கூட சும்மா நான் வாயை நினைச்சுக்க ஒழிய குடிக்க மாட்டேன். அது ஒரு வாரத்துக்கு 1 முறை அது 2 முறை குடிப்பேன். முன்னாடியே டெய்லி 2-3 குடிப்பேன், குறைஞ்சது ஒரு 3 குடிப்பேன். அதே மாதிரி டீயும், அந்த டீலையும் எங்க நல்ல டீ போறாலும் எங்க நல்ல காஃபி போறாலும் அங்க போய் குடிப்பேன் ஒழிய எல்லாரையும் எனக்கு வந்து காலையில 7 மணியா காஃபி வேணும், மத்தியானம் 3 மணியானா காஃபி வேணும் அப்படின்னு உனக்கு பழக்கமே கிடையாது ஒருபோதும். ஆனா முன்னாடி போய் கேள்வி சாப்பிட்டு இருந்தேன். இப்ப அதையும் கூட கண்ட்ரோல் ஒதுக்கி வச்சுட்டேன், கட்டுப்படுத்தலாம், ஒதுக்கி வச்சுட்டேன். எனக்கு புரியுது, அதனால தேவையில்லை. சரி, நண்பர் நம்ம ரொம்ப நாளா பழகி இருப்போம், அவங்களுக்கு ஏதோ ஒரு கெடுதல் பண்ணியிருப்பாங்க, இவங்களால நம்மளுக்கு இப்படி பண்ணாங்க அப்படி ஒரு கேள்வி நமக்கு வரும். அதை யாராவது சொல்ல கேட்டிருப்போம், அவங்க உங்களுக்கு பண்ண விஷயம் தெரியுமான்னு கேட்டிருப்போம், நம்ப முடியாது. ஆனா அந்த விஷயத்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி நாம வந்து அவங்கள யோசிக்க வந்து தெரிஞ்சு போகும்.
அப்புறம் என்ன பண்ணுவோம், கொஞ்சமா விலகி வந்துடும். நட்பை வந்து பல வருஷம் நட்பு விட முடியாது. ஆனா கொஞ்சமா நம்மள அறியாமலே விலகி வந்துடும். உடனே அடிக்கடி பார்த்தது வந்து அப்படியே மாச கணக்காக ஆகும், அப்படியே வருஷ கணக்காகும், அப்படியே கொஞ்சமா விலகிடும். அப்படியே எங்கேயா பார்த்தா மட்டும் சாய் சொல்லிட்டு போயிட்டு இருக்கும். அது மாதிரி இந்த விஷயத்த வந்து ரொம்ப ஒதுக்கி வைக்கவே வேண்டாம், தானாவே அது ஒதுக்கிடும். புரிஞ்சுக்கிட்டாலே போதும். பால் காய்ச்சலோட முறையை பாருங்களேன். பால் எவ்வளவு மோசமாக காய்ச்சுறாங்க, பாக்கெட்ல வந்து எவ்வளவு குளிர்ச்சி ஏறுது, என்னன்னா கலக்குறாங்க, பார்த்தாலே போதும். இன்னொன்னு குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வயிறு நீ கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, அடிவயிறு கொஞ்சம் கனமா இருக்கும். அடுத்த உணவு செரிமானத்துக்கு வந்து ரொம்ப தாமதமாகும். இப்போ புரிஞ்சுட்டாலே போதும். அப்பப்போ வாயை நினைச்சுக்கலாம். சரி. இப்போ பால் நல்லது இல்லைன்றப்போ தயிர் மோர் சாப்பிடலாமாங்கய்யா? அதான் பாலை நல்லதுப்பா, அதனுடைய துணை பொருள் தான் இருக்கும் இல்லையா. ஆனா சில சமயம் மோர்ல வந்து நம்ம ப்ரோபயாட்டிக் இருக்கிறதுனால சாப்பிட வந்து குடலுக்கு, சிறுகுடலுக்கு, பெருங்குடலுக்கு, வயிற்றுக்கு எல்லாமே இறைப்பைக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. அதனால வந்து சாப்பிட வந்து தவறு கிடையாது. ஏன்னா அதனுடைய பால் தன்மையை விட பயோட்டிக் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நிறைய இருக்கு. அதனால அதை பயன்படுத்த தவறு ஒண்ணும் இல்லை. ஆனா எல்லாமே வந்து எனக்கு கண்டிப்பா மோர் வேணும், கண்டிப்பா தயிர் வேணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அங்கிருந்து விலகி வந்துடும். அதே மாதிரி ப்ரோபயோட்டிக் தரக்கூடிய கூழ், நீராகாரம், இப்படியான விஷயம் தொடர்ந்து அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம். ஒரே மாதிரியான வந்து உண்மை எந்த உணவு நம்மளுக்கு உடம்புக்கு ஒவ்வாத இருக்குதோ கிடைக்கூடிய சத்த வேற உணவு வழியா நம்ம எடுத்து பழகிக்கணும். குறிப்பா வந்து தேங்காய் பாலை எடுத்து லேசா லெமன் பிழிஞ்சு விட்டீங்கன்னா நல்லா அழகான மோரா மாறிடும். அந்த மோரை வந்து நம்ம சாப்பிட வந்து ரொம்ப, மோர் சாப்பிட்டா என்ன சுவை கிடைக்குமோ அதே சுவை கிடைக்கும், அதோட கூடுதலா சத்தம் கிடைக்கும். ஆமாங்க சார், அது நான் பழகுறேன், அது சாதத்துல போட்டு சாப்பிடுறோம். ஆனாலும் அது சில நேரம் வந்து அந்த வேலை கொஞ்சம் இருக்கிறதுனால இந்த மோர்னா கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு. அதனால சில நேரம் இந்த இப்படி மோர் எடுத்துக்கிறது, சில நேரம் தேங்காய் பால் எடுத்துக்கிறது. அதான் எதுவுமே வந்து மோர் தவறு ஒதுக்கி வைக்க நான் சொல்லல. எப்பயும் மோர் மட்டும் சார்ந்திருக்கேன்னு சொல்லுவேன். ஆனா இன்னொன்னு என்னன்னா, தேங்காய் பாலை விட மோர் சாப்பிடுறது ஈஸி இல்லையே. ஆமா. நீங்க பாலை வாங்கி காய்ச்சி உர ஊற்றி அப்புறம் வந்து தயிரை வந்து ஆச்சி அது முறையாக்கணும், மோராக்கணும் இல்லையா. ஆமா ஆமா. அதை விட வந்து அரை முடி தேங்காய் வந்து விட்டுப்பட அரைச்சேன்னா ரெண்டினஸ் வந்து தேங்காய் அரைப்பட்டுரும், வடிகட்டலாம், லெமன் பிழிஞ்சு விட்டா 5 நிமிஷத்துக்குள்ள மோர் ரெடி. ஆமா ஆமா, நல்லாவும் இருக்கு. டேஸ்ட் வந்து ரெண்டுக்கும் எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. நல்லா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? புதுசா இல்ல இது தேங்காய் தேங்காய் பால்ல செய்யற மோர் புதுசா இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. உணவுப் பொருள் அடிப்படையா புரிஞ்சுக்கிட்டேன்னா அவருடைய நிறம், சுவை அடிப்படையில புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய புதுசு புதுசா என்னவோ செய்யலாம். கண்டிப்பா. ஹோட்டல் தொழில் சார்ந்து இருந்ததுனால உங்களுக்கு இன்னும் நிறையவே தெரிஞ்சிருக்கு. அப்படி இல்ல, பொதுவா உணவு மீதான நாட்டம் தான் எனக்கு வந்து ஹோட்டல் பக்கம் போனது. ஹோட்டல் மூலமா நான் கத்துக்கல. எனக்கு என்ன விஷயம் புரிஞ்சுது அது கூட ஹோட்டல் வழியா தலைக்கு நான் முயற்சி பண்ணேன். கண்டிப்பா. இல்ல நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அடிப்படையா புரிஞ்சுட்டா போதும். ஒவ்வொரு புது புது டிப்ஸ் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களே புதுசு புதுசு செஞ்சிடலாம், கிரியேட் பண்ணிடலாம். நீங்க ஒரு ஃபாலோவர்ஸா இருக்கிறத விட கிரியேட்டரா இருக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா? கண்டிப்பா. இது எதுவுமே நினைவு வச்சுக்க வேண்டியது இல்லை. நான் சொல்ற எதுவுமே தேங்காய் எப்படி பாலாக்குறது, அது எப்படி மாறாக்குறது நினைவு வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம நிறைய புதுசா செஞ்சுட்டே இருக்கலாம். நன்றிங்க ஐயா. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? ஐயா வணக்கம். ஐயா நான் தான் நன்றி சொல்லணும். உங்க நூல் எழுதி ஒரு 15 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சு.
மீண்டும் ஒரு இடம் வாசிட்டு தான் உங்களோட கலந்துன்னு நினைச்சேன். ஆனா அது வாய்ப்பு இல்லாம போச்சு. தொடர்ந்து பயணத்தினால புத்தகத்தை வந்து நான் தேடி எடுக்க முடியல. அந்த வகையில வந்து எனக்கு நீங்களே படிச்சு புத்தக வழியை நினைவுபடுத்திருக்கீங்க. நானும் இந்த புத்தகத்துல முன்னாடி எழுத முறை முழுங்கிறது நான் நிறைய மாறி வந்திருக்கேன். அடிப்படை சரியா இருந்தா கூட, ஒரே விதமா இருந்தா கூட நிறைய புதுசா நான் என்னை டெவலப் பண்ணிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தோட தொடர்ந்து பேசுறது ரொம்ப உதவியா இருக்கும். எப்பயோ ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா கௌரி முறையோ அல்லது எங்கேயோ நீங்க விடுமுறைகளோ அங்க வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணுங்க. அது ரொம்ப சின்ன லெவலில் கூட இருக்கலாம். இதே மாதிரி 5 பேர் 10 பேர் கூட இருக்கலாம். அவங்க கூட நம்ம பேசுறாங்க. சொல்லுங்க. சரியா? கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. இளஞ்செழியன் ஐயா ஏதோ கேள்வி கேட்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பேசுங்க, நீங்க பேசுங்க. வணக்கம் ஐயா, இளஞ்செழியன் பேசுறேன் புதுச்சேரியில இருந்து. வணக்கம். நலமா இருக்கீங்களா ஐயா? புதுச்சேரியா? ஆமாங்க ஐயா. அப்படியா? நான் பாத்துருக்கேமா? நாய்க்கு அடிக்கும் மஞ்சம் நூல் வெளியீட்டுக்கு வந்தேன். அப்படியா? சரி சரி. ஆமாங்க ஐயா. சரி சரி. இந்த தாளிப்பு எண்ணெய் வகைகள் இருக்குல்லங்க ஐயா, கண்டிப்பா தாளிச்சு போட்டுடுறாங்க ஏதோ ஒண்ணு. அது எண்ணெய் வகைகள் எப்படி திரும்ப வந்து அந்த வீட்டுல வறுக்கிறாங்க எண்ணெய், அந்த எண்ணெயை மறு உபயோகப்படுத்துறாங்க. இந்த மாதிரி மறு உபயோகப்படுத்தினாங்க அப்படின்னா, அதை வச்சு ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா எனக்கு ஏதாவது சிம்டம்ஸ் வந்துடும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அதை எப்படி உபயோகப்படுத்துறதுன்ற பத்தி ஏதாவது சிறு குறிப்பு சொல்லுங்க. இல்ல அது வந்து முழுசா அவாய்ட் பண்ணதான் நல்லது. ஒரு பொறிக்கப்பட்ட எண்ணெயை மீண்டும் முழுசா பயன்படுத்த வேண்டாம். அடுத்தவங்க கொடுத்தது சரி, அதுக்கு பயன்படுத்த தேவையான பயன்படுத்த அந்த எண்ணெய் கூட கிடைக்காத இருப்பாங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அல்லது அதுல வந்து ஒரு வேற ஏதாவது பண்ணி நாய்க்கு படையினா கூட நாய் சாப்பிடும், அது கூட பண்ணாது. எதுவுமே வந்து முழுசா வேஸ்டானது ஒண்ணு கிடையாது. அது வேற வகையில நான் பயன்படுத்தலாம். தவறு ஒண்ணும் இல்லை. நம்ம எண்ணெயை வந்து பொரிக்கிறதுக்கு கம்மியா ஊத்தி பொரிச்சுட்டு மீதி எண்ணெயை நான் அப்படியே நீங்க சொல்ற மாதிரி கொடுத்துருவேன். நான் என்ன பண்ணுவேன்னா, பொதுவா பொரிக்க வேண்டிய எண்ணெய் பொறிக்க ஏதாவது அப்பளம் பத்தல ஏதாவது பொறிக்க பொறிக்க எடுத்துட்டு அப்படியே தாலி போட்டோம். வச்சிருந்து பயன்படுத்தினாதான் ரொம்ப மோசமா இருக்கும். அன்னைக்கே சமையலுக்கு பயன்படுத்திடலாம். அப்படி பண்ணலாமாங்க ஐயா? ஆமா ஆமா, பயன்படுத்தலாம். ஓ, இது சரி சரி. அந்த மண்டி கலந்து அப்படியே ஊறி மோசமான நிலைக்கு போறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணேன்னா, சுத்தமா அந்த எண்ணெய் கெடாத அளவுக்கு சுத்தமான பொருளை போட்டு பொரிக்கிறது. அப்படி உடனடியா எடுத்து மண்டி நீக்கிட்டு இன்னொரு போட்டு தாடி போட்டு சமைச்சு நான் சமைக்கணும் அப்படியே பண்ணுவேன். ஓகே ஓகே. அப்ப அன்னைக்கு பொரிக்கிறத அந்த எண்ணெயை அன்னைக்கே பயன்படுத்திடணும், முடிச்சிடணும். அது ஒரு ஐடியா. இல்லைன்னா வந்து நாய்களுக்கு ஏதாவது உணவு செஞ்சு கொடுக்குறேன்னா கொடுக்கலாம். இல்ல அந்த எண்ணெயும் கிடைக்காம கஷ்டத்துல இருக்கவங்களுக்கு நம்ம கொடுக்க முடிஞ்சா கொடுக்கலாம். கொடுக்க தப்பு இல்லை, கொடுக்கதான் சரி. சரிங்க. சரி, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா யாருக்காவது? ஓகே. எல்லா மாதமும் வந்து சிறந்த பங்கேற்பாளர் அப்படின்னு ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்து அடுத்த மாதத்துடைய புத்தகத்தை வந்து நாங்க அனுப்பி வைப்போங்க ஐயா. இந்த மாதம் வந்து நாங்க தேர்ந்தெடுத்திருக்கிறது வந்து டாக்டர் கௌரி அவங்கள. எதுக்காக அப்படின்னா அவங்க இதனால பயனடைஞ்சது மட்டும் இல்லாம பல பேருக்கு வந்து அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்லும் போது நிறைய பேர் கேட்கிற இடத்துலயும் நம்ம இருக்கிறோம். ஸோ அதனால அவங்கள வந்து நம்ம இந்த மாதத்தோட சிறந்த பங்கேற்பாளரா நம்ம வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம். அவங்களுக்கு அடுத்த மாதத்தோட புத்தக நிகழ்வு வந்து சக மனிதர்களை சரியாக அணுகும் முறை அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து நாங்க அனுப்பி வைக்கிறோம். ஸோ வாழ்த்துக்கள் கௌரி மேம். கௌரிக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க வந்து உங்களுடைய அதுவும் டிராவல்ல இருக்கும்போது நீங்க வந்து இடையில உட்கார்ந்து நீங்க அட்டன் பண்றீங்க. ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி முதல்ல. சோ நம்ம இன்னொரு நிகழ்வுல நேரடியா நம்ம வந்து சந்திக்கலாம் ஐயா. நானும் சதீஷ் சொல்லிட்டே இருக்காரு. நான் 2-3 வருஷமா முயற்சி பண்றேன். நம்ம வரலாம், ஒரு முறை நான் பாண்டிச்சேரிக்கு வரேன், நம்ம சந்திக்கலாம்.
பேசலாம். நம்ம எல்லாருமே கூட யார் யார் முடியுதோ நம்ம எல்லாரும் வர போலாம். வாரம் தான் வந்து நிகழ்ச்சி ஒண்ணு வச்சிருக்கோம். ஒரு கேம்ப் ஒன்று போட்டிருக்கோம். உயிர்மை சரி. கேம்ப் ஒரு கேம்ப் ஒன்று போட்டிருக்கோம். சரிங்கய்யா. பாண்டிச்சேரியிலங்களா? ஆமா ஆமா 3 நாள் சரி. கேம்ப். சரிங்கய்யா. வெள்ளி சனிக்கிழமை. சரிங்கய்யா. நான் அந்த போஸ்டர் ஷேர் பண்ணுங்க. அந்த போஸ்டர் வேணா கொடுங்க. நான் என்னோட குரூப்ல ஷேர் பண்றேன். வரவங்க வரட்டும். நான் இன்னொரு முறை நான் கலந்துக்கிறேங்க ஐயா. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். நீங்க உங்க பயணத்தை தொடருங்க ஐயா. ரொம்ப நன்றி கலந்துக்கிட்டதுக்கு. எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஆல். பை. Thank you all. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. நன்றி. நன்றி.